டெக்னிக்கல் எஸ்இஓ. இந்த டெக்னிக்கல் எஸ்இஓங்கிறது உங்களுடைய வெப்சைட்ல இருக்கிற டெக்னிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா இல்லையா? ஏன்னா ஒர்க் ஆனா மட்டும் தான், அங்க நம்மளுடைய வெப்சைட்டுக்கு உண்டான டிராஃபிக்ங்கிறது அதிகமா வர்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா, யூசர் வந்து அத தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப இன்கேஸ் யூசர் வந்து ஒரு பேஜ கிளிக் பண்ணி இன்னொரு பேஜுக்கு போகும்போது, இன்னும் லோட் ஆயிட்டே இருக்கு அப்டின்னா, அங்க யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேடு. அப்போ அத எப்படி இம்ப்ரூவ் பண்ணி, டெக்னிக்கல் எலமென்ட்ஸ் எல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணி, என்னோட பேஜ அதாவது என்னோட வெப்சைட்ட முன்னாடி எப்படி கொண்டு வரது அப்டின்னா, இந்த டெக்னிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். அதுல மெயினா ஃபேக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, கிராலிங், இண்டெக்ஸிங், அதுக்கப்புறம் இன்டர்னல் லிங்கிங், அதுக்கப்புறம் வந்துட்டு மொபைல்ல எப்படி என்னோட வெப்சைட் பெர்ஃபார்ம் பண்றது, அதுக்கப்புறம் பிசில வந்து என்னோட வெப்சைட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கனெக்ஷன் டைப் வந்து செக்யூரா இருக்கா? அதுக்கப்புறம் யுஆர்எல்லோட ஸ்ட்ரக்சர். இது எல்லாத்தையுமே நீங்க அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு அப்டின்னா, உங்களுடைய வெப்சைட்டுக்கு உண்டான டிராஃபிக்ங்கிறது ரொம்ப அதிகமாயிரும். ஆட்டோமேட்டிக்கா டிராஃபிக்கிங் ஒண்ணு அதிகமாகும்போது, அப்போ உங்களுடைய வெப்சைட் வந்து Googleல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே ரேங்க் ஆகுறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ நீங்க உங்களுடைய டெக்னிக்கல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ஆ எரர் ஃபேஸ் பண்றீங்க அப்டின்னா, தயவு செஞ்சு அத ரெக்டிஃபை பண்ணுங்க. ரெக்டிஃபை பண்ணா மட்டும் தான் உங்களுடைய வெப்சைட் வந்து ஹை ரேங்கிங்ல வரும். Googleஓட ஃபர்ஸ்ட் பேஜ்ல. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க.